الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் தொடர்ந்தவர்கள் அனைவர் மீதும் என்னென்றும் நிலவட்டுமாக என்று கேட்டுக்கொண்டவனாக, வளமையாக நடைபெறுகின்ற ஞாயிற்றுக்கிழமை இசா தொழுகையின் பின்னரான இன்றைய உரையிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் என்ற தலைப்பிலே இன்று இசா தொழுகையில் இரண்டாவது ரக்காயத்தில் ஓதி காண்பிக்கப்பட்ட சூரா ஆதியாத்தை பற்றிய ஒரு விஷயத்தை உங்களோடு உரையாடலாம் என்று நினைக்கிறேன். முதலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தியவராக இசா தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இடத்திலே அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஏதாவது ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த மலைக்கும் மத்தியிலே இந்த இடத்திலே குழுமி இருக்கின்ற உங்களுக்கு முதலிலே நன்றி செலுத்தியவனாக, உங்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் சொன்னவனாக என்னுடைய உரைக்கு வருகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று ஓதப்பட்ட இரண்டாவது ரக்காயத்தில் ஓதப்பட்ட சூரா ஆதியாத் மிக முக்கியமான ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்கிறது. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்டு சொல்கிறான். எதன் மீது சத்தியமிடுகிறான்னு சொன்னால், ஒரு மிருகத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். எப்படி சத்தியமிடுகிறான்? வல் ஆதியாத்தி லபுஹா, மூச்சிறைத்து வேகமாக ஓடக்கூடிய ஒன்றின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதன் பின்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஃபல் மூரியாத்தி கதுஹா, அது ஓடுகிற போது அதனுடைய காலிலே இருந்து நெருப்பு குழம்புகள் வருகிறது, அதன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிடுகிறான். மூணாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஃபல் முகிராத்தி சுபஹா, அது அதிகாலை நேரத்திலே ஓடுகிறது, அதன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாலாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபஅதர்ன பிஹி நக்ஆ, அது ஓடுகிற போது புழுதிகளை கிளப்பிக் கொண்டு ஓடுகிறது, அதன் மீது சத்தியமாக என்று சொல்கிறான். அதன் பின்னர் அல்லாஹ் சொல்கிறான் ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ, அது யுத்தகலத்திலே பல பேருக்கு மத்தியிலால் நடுவாக ஓடி சென்று யுத்தம் செய்கிறது, அதன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஒரு உயிரினத்தின் மீது சத்தியமிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே பல்வேறு விதமாக சத்தியம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் ஃபஜ்ரி, இவ்வாறு பல்வேறு விதமாக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். சத்தியம் செய்கிற அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலேயும் வெவ்வேறு விதமாக சத்தியம் செய்கிறான். உதாரணமாக பாருங்கள், வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக, அதனுடைய ஒளியின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் இரவை கொண்டு வருகிறான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறான். ஒரு மிருகத்தை பற்றி, அந்த மிருகத்தினுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால், அந்த மிருகத்திலே ஏதோ ஒரு ஸ்பெஷலை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் படைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் விரும்பியதன் மீது சத்தியம் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹலஃப பிகைரில்லாஹ் ஃபகத் அஷ்ரக், யார் அல்லாஹ் அல்லாதவற்றை மீது சத்தியம் செய்கிறாரோ அவர் சிறுக்கு செய்து விட்டார். யார்? மனிதர்களாக இருக்கிற நாங்கள் எதன் மீது சத்தியமிட முடியாது. நாங்கள் ஒரு பொருளை சத்தியமிடுகிறோமாக இருந்தால், நாங்கள் சொல்லுகிற செய்தி, இப்பொழுது நான் உங்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கிறேன், நான் சொல்லுகிற செய்தி வல்லாஹி உண்மை என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் சொல்லுகிற செய்தி உண்மையை உறுதிப்படுத்துகிறேன். நாங்கள் கோர்ட்டிலே வைத்து நாங்கள் ஒரு வேலையை உறுதிப்படுத்துகிற, நான் ஒரு தவறு செய்யவில்லை என்று உறுதிப்படுத்துகிற போது அதற்கு நாங்கள் சத்தியம் வாங்குவார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அல்லாஹ்வின் மீது மாத்திரம்தான் சத்தியமிட வேண்டும். அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை என்றுதான் நாங்கள் விட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல. அவன் படைத்தவற்றை மீது சத்தியமிடுவான், அவன் விரும்பியதை செய்வான். அவன் அப்படி செய்கின்ற ஒரு சத்தியம்தான் ஒரு மிருகத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். அப்படியாக இருந்தால் அந்த மிருகம் ஏதோ ஒரு ஸ்பெஷலை வைத்திருக்கிறது, அதுதான் குதிரை. அல்லாஹ் நாங்கள் நன்றியுடைய மிருகமாக சொல்வது நாயை சொல்கிறோம்.
நாய் தான் நன்றி உள்ள மிருகம் என்று சிறு வயதிலிருந்தே படித்திருக்கிறோம், நன்றி உள்ள மிருகம் நாய் என்று. ஆனால் அல்லாஹ் நாயை குறிப்பிடவில்லை. நன்றி உள்ள மிருகம் எது தெரியுமா? அதாவது குதிரையை அல்லாஹ் சொல்கிறான். அரேபியர்கள் குதிரையையும் ஒட்டகத்தையும் வளர்ப்பார்கள். ஒட்டகத்தை பயணங்களுக்காக வைத்துக் கொள்வார்கள், அதே போல சாப்பாட்டுக்காக வைத்துக் கொள்வார்கள். ஆனால் குதிரை என்று சொல்லுகிற அந்த இதை அல்லாஹுடைய அந்த அரபிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பொதுவாக அவர்கள் யுத்த களத்திலே போராடுவதற்காக மாத்திரம்தான் குதிரையை பயன்படுத்துவார்கள். போராட்ட களத்திலே அது தன்னுடைய எஜமான் தனக்கு கொள்ளு என்று சொல்லுகிற அந்த சாப்பாட்டை தந்து என்னை வளர்த்திருக்கிறான், என்னை வளர்த்த அந்த எஜமானுக்காக அவன் எந்த நேரத்திலே கூப்பிடுகிறானோ அவனுக்கு நான் போக வேண்டும், அந்த எஜமானுக்காக நான் உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்று அந்த குதிரை ஓடுகிறது. அந்த குதிரை எப்படி ஓடுகிறது? சும்மா ஓடவில்லை, ஒவ்வொன்றாக குதிரையினுடைய பண்பை எல்லாம் சொல்கிறான். அது ஓடுகிற போது நெருப்பு பாய்ந்து ஓடுகிறது, நெருப்பு அதாவது பத்த ஓடுகிறது. அது ஓடுகிற போது புழுதியிலே பாலைவட பூமியிலே ஓடுகிற போது புழுதியெல்லாம் கிளப்பி கொண்டு ஓடும், கண்ணுக்குள்ளாம் தெரிக்கும். அப்பையும் பொருட்படுத்தாது. ஏன்? எனக்கு சாப்பாடு தந்த அந்த எஜமானுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அது ஓடுகிறது. யுத்த களத்திலே நடுவாட போனால், முதலாவது யுத்தத்தில் போனால் குதிரைக்கு மேலே இருக்கிறார்கள வெட்ட மாட்டாங்க, முதலாவது வெட்டுறது குதிரையைத்தான். அதுல காலை வெட்டுவாங்க, தலையை வெட்டுவாங்க. முதலாவது தன்னுடைய உசுறு போகும் என்று தெரியும். அப்படி தெரிந்து கூட தனக்கு சாப்பாடு தந்த அந்த இறைவனுக்கு, அந்த சாப்பாடு தந்த அந்த மனிதனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அது ஓடுகிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், இந்த மிருகத்தை விட, இந்த குதிரை என்று சொல்லுகிற மிருகத்தை விட மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். குதிரை என்று சொல்லுகிற அந்த மிருகத்தை விட மனிதனாக இருக்கிற நாங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோமா? ஏன்? எங்களுக்கு அவ்வளவு நிஅமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற போது வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அவனுடைய நிஅமத்துகள் இதுதான் 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 என்று எண்ணிட முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாங்கள் முஸ்லிமாக பிறந்திருப்பதே, தாய் தகப்பனுடைய முஸ்லிமான தாய் தகப்பனுடைய வயிற்றிலே நாங்கள் பிறந்திருப்பதே அல்லாஹ் அந்த அருள் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சூரா அராஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு நேரான வழியை தந்திருக்கிறானே, அவனை தொழுது போட்டு இந்த இடத்திலே, இந்த பள்ளியிலே இருந்து கொண்டிருக்கிறோமே, இது மிகப்பெரிய நிஅமத் இல்லையா? என்ன விடியுமா? நாங்கள் மூச்சு விடுகிறோமே, இழுத்த மூச்சை வெளியே விடுகிறோமே, அல்லாஹ் அந்த பிடித்து கொண்டான் என்றால் எங்களுடைய நியாமத்துகள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களுடைய மூச்சு விடுகிறதற்கான எந்த ஒரு ஏதாவது கஷ்டமும் இல்லாமல் அல்லாஹ் தந்திருக்கிறானே, எங்களுக்கு சிறுநீர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகிறது. இவ்வாறு எத்தனையோ நியாமத்துகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே, எங்களுடைய உடம்பிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே, கணவன் மனைவியாக வாழ்கிற போது என்று எத்தனையோ நியாமத்துகளை தந்திருக்கிறான். அவ்வளத்தையும் அனுபவிச்சு கொண்டு அவனுக்கு நன்றி கெட்ட மனிதனாக இந்த மனிதன் வாழ்கிறான். ஒரு நேரம் தொழுவதற்கு மாற்றப்படுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியாமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதற்காகத்தான் அவர்கள் கால் வீங்க வீங்க தொழுததாக நாங்கள் ஹதீஸ்களை பார்க்கிறோமாக இருந்தால், அல்லாஹ்வினுடைய அருளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு, அவன் தருகிற வானத்துக்கு கீழால் இருந்து கொண்டு எவ்வளவு மலைகளை தருகிறான், அந்த நியமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு, பூமிக்கு கீழால் இருந்து எத்தனையோ நியமத்துகளை எல்லாம் அள்ளி அள்ளி தருகிறான். அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவனுக்கு மாற்றம் செய்தால் எப்படி இருக்கும்? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் தெரியுமா? நன்றி கெட்டவனாக மனிதன் வாழுகிறான் என்று சொல்லிவிட்டு வேறொரு மனிதன் தான் அவனுக்கு சாட்சியாக இருக்கிறான் என்று சொல்லல. அதையும் தொடர்ந்து சொல்கிறான், வ இன்னஹு அலா தாலிக லஷஹீத். அதாவது அந்த நன்றி கெட்ட தன்மைக்கு அவனே அவனுக்கு சாட்சியாக இருக்கிறான். நான் நன்றி கெட்ட தன்மையாக வாழ்கிறேன் என்று சொன்னால் அதற்கு நானே சாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி? நாங்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்று சொன்னால் தொழுவது மாத்திரம்தான் நன்றி செலுத்துவதென்றால் இல்லை. நாங்கள் சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது கூட நன்றி செலுத்துவதுதான்.
அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு சாப்பாட்டிலே தட்டிலே கொடுக்கப்பட்டு அந்த மனிதன் சாப்பிட்டு இறுதி சாப்பாடையும் சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் புகழ்கிறான், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டானே என்று சந்தோஷப்படுகிறான். அன்பார்ந்தவர்களே, அவன் தந்த நியமத்துக்கு நாங்கள் மாற்றம் செய்தால் குர்ஆனிலே அல்லாஹ் பல வரலாற்று சம்பவங்களை சொல்லி காட்டுகிறான். அதாவது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்லுகிறான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், அவனுக்கு நன்றி செலுத்தினால் ஏதோ ஒரு வகையிலே தொழுவதினூடாக துஆக்களை பிரயோகிப்பதனூடாக அவன் சொல்லுகிற சட்ட திட்டங்களை நல்ல முறையிலே பயன்படுத்துவதனூடாக அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமாக இருந்தால் அவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி இருந்தால் அவன் நியமத்துகளை அள்ளிக்கொண்டே தருவான். அதே நியமத்துகளை நாங்கள் அவனுடைய அனிமத்துகளை எல்லாம் அனுபவித்து விட்டு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு நாங்கள் வெட்கப்படுகிறோமாக இருந்தால், ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதற்கு நாங்கள் வெட்கப்படுகிறோமா இருந்தால், அந்த ரப்புக்கு நாங்கள் நன்றி செலுத்த தவறிவிட்டால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? அவனுடைய வேதனை என்பது கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சூரா இப்ராஹிமிலே சொல்லி காட்டுகிறான். அதே சூரா இப்ராஹிமிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பு தனக்கு தந்த நியமத்துக்காக அவர் செய்த ஒரு சேவையை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். சொல்லுகிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர் கொஞ்சம் எழுப்பிடுங்க, தூங்கிட்டு இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வயசு போய்க்க பிறகுதான் பிள்ளையை கொடுத்தான். கடும் வயசு போய்க்க பிறகுதான் பிள்ளையை கொடுத்தான். அந்த பிள்ளையை கிடைத்ததற்காக மிகப்பெரிய ஒரு நியமத், பிள்ளை பாக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு நியமத். அதற்காக அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். சூரா இப்ராஹிமில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு அவர் நன்றி செலுத்துகிறார். வயசு போன காலத்தில் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்ததற்காக நான் புகழ்கிறேன் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். நாங்கள் வரலாறுகளை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே வந்த அத்தனை நபிமார்களும் அந்த ரெண்டு பரம்பரையில் தானே வந்திருக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதற்காக அல்லாஹ் அந்த பரம்பரைக்கு அவ்வளவு சிறப்புகளை கொடுத்திருக்கிறார் என்றால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சுக்ருக்கும் அவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு விடயத்திற்கும் அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு நியமத்துகளை தருவான் என்று கணக்கிட்டு பாருங்கள். அதே போல நாங்கள் பார்க்கலாம், அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஆட்சி அதிகாரம் வந்து விட்டது, தனக்கு பணம் பதவிகள் எல்லாம் வந்து விட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, நான் உழைக்கல்லப்பா, இதெல்லாம் நான் செய்யல, இறைவன் எனக்கு தந்தது என்று இறைவனை ஞாபகப்படுத்தினார்கள். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் எல்லாம் நான் தான், சொத்து பணம் வந்து விட்டது, ஆட்சி அதிகாரம் வந்து விட்டது, ஒரு நிர்வாகம் வந்து விட்டது, ஒரு இடத்திலே நான் பெரியவனாக வந்து விட்டேன் என்று சொல்லுகிற போது இறைவனுக்கு நன்றி செலுத்த நாங்கள் மறந்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூன் என்று சொல்கிற மனிதனையும் சொல்லி காட்டுகிறான். சூரா நம்லிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்திலே அவனுடைய காசு பணத்தை பூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த ஹசானாவை திறப்பதற்குரிய திறவுகோலை சுமப்பதற்கு பல நூறு பேர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதாவது அந்த காரூன் என்ற மனிதன் வைத்திருந்தானா, வரலாறு குர்ஆன் பேசுகிறது. அந்த மனிதனிடத்திலே இதையெல்லாம் தந்ததற்காக நன்றி செலுத்துங்கள் என்று சொன்ன போது அவன் சொன்னானாம், ஹாதா மின் ஃபத்லி, ஹாதா மின் இல்மி இந்தி, இதே எந்த அறிவு அல்லாஹ், நான் உழைச்சது, நான் என்னத்துக்கு அவன் பேர்ல செலவழிக்கணும், நான் என்னத்துக்கு அப்படி செய்யணும், நான் என்னத்துக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி நான் புத்திசாலித்தனமா உடைச்சுக்கொண்டேன்னு சொல்லி அவன் மாற்றம் செய்தான். நாங்கள் வரலாறை படித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் எல்லோரும் பார்த்திருக்க பூமிக்குள் சுழி வாங்கியதாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்கள் எல்லோரையும். அல்லாஹ் அந்த அருள்களில் இருந்து நாங்கள் அவனுக்கு மாற்றம் செய்தால் அவனுடைய அருளை அனுபவித்துக் கொண்டு இந்த வானத்துக்கு கீழால் இருந்து கொண்டு அவன் தந்த அருள்கள் எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு மாற்றம் செய்தால் எங்களுக்கும் இப்படியான நிலைகள் வந்துவிடும். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் இந்த நிலையிலிருந்து பாதுகாத்து நல்ல மனிதர்களாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற அந்த நல்லுள்ளம் உள்ளவர்களாக எல்லாம் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.